Welcome students. This video about 8th standard history, unit 3, rural life and society, part 2. In this video we are going to see about peasants revolts, the Santal rebellion, Indigo revolt, Pabna revolt, Deccan riots. Peasants revolts. The British rule in India brought about many changes in the agrarian system in the country. The old agrarian system collapsed, and under the new system, the ownership of land was conferred on the zamindars. They tried to extract as much as they could from the cultivators of land. The life of the peasants was extremely miserable. The various peasant movements and uprisings during the 19th and 20th centuries were in the nature of a protest against of the existing conditions under which their exploitation knew no limits. விவசாயிகளின் புரட்சிகள். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியால் விவசாய முறையில் பல மாற்றங்கள் வந்துச்சு. புது விவசாய முறைகளால் பழைய விவசாய முறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. ஜமீன்தார்கள் எல்லாருமே இந்த நிலத்துக்கு சொந்தக்காரவங்களா மாறினாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விவசாயிகளோட உழைப்பு இந்த ஜமீன்தாரங்களால் சுரண்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வாழ்க்கை முறையும் ரொம்பவே கஷ்டமானதாக இருந்துச்சு. நம்ம அதிக அளவில் சுரண்டப்படுறோம் அப்படின்றத உணர்ந்த இந்த விவசாயிகள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களை இதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக 19-20 நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக பல புரட்சி இயக்கத்திலையும் கழகத்திலையும் ஈடுபட்டாங்க. The Santal Rebellion 1855-56. The first revolt which can be regarded as peasants' revolt was the Santal Rebellion in 1855-56. The land near the hills of Rajmahal in Bihar was cultivated by the Santals. The landlords and moneylenders from the cities took advantage of their ignorance and began grabbing their lands. This created bitter resentment among them, leading to their armed uprising in 1855. Consequently, under the belief of a divine order, around 10,000 Sandals gathered under two Sandal brothers, Sidhu and Kanhu, to free their country of the foreign oppressors and set up a government of their own. The rebellion assumed a formidable shape within a month. The houses of the European planters, British officers, railway engineers, zamindars and moneylenders were attacked. The rebellion continued till February 1856, when the rebel leaders were captured and the movement was put down with a heavy hand. The government declared the Parganas inhabited by them as Sandal Parganas, so that their lands and identity could be safeguarded from external encroachments. சந்தால் கழகம் 1855-56. இந்தியாவில் விவசாயிகளோட எழுச்சியாக கருதப்பட்ட முதல் கழகம் இந்த சந்தால் கழகம். இது எப்போ நடந்துச்சுன்னா 1855 1856 வரைக்கும். பீகாரில் இருக்க ராஜ்மஹால் ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்க பகுதிகளில் இந்த சந்தால் மக்கள் வேளாண்மை செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க, அதாவது விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. இந்த சந்தால் மக்களோட இக்னாரன்ஸ், அதாவது அறியாமையை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட சிட்டியில் இருக்க லேண்ட்லார்ட்ஸ், அப்புறம் மணிலெண்டர்ஸ், அதாவது நகர்ப்புற நிலக்கிழார்களும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களும் இந்த சந்தால்களோட நிலங்களை ஏமாற்றி அபகரிச்சுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் இந்த சந்தால் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா 1855 ஆயுதம் ஏந்திய புரட்சியை ஆரம்பித்தாங்க. இதை தொடர்ந்து இந்த சந்தால்கள் தங்களை அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு சித்து கங்கு என்ற 2 சந்தால் சகோதரர்களோட தலைமையில் 10,000 வீரர்கள் ஒன்றா சேர்ந்தாங்க.
இந்த கூட்டத்தினரோட புரட்சி ஒரு மாசத்துல வலிமையான சக்தியா மாறுச்சு. யூரோப்பியன் பிளான்டர்ஸ், பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ், ரயில்வே இன்ஜினியர்ஸ், ஜமீன்தார்ஸ், மணிலெண்டர்ஸ், அதாவது ஐரோப்பிய பண்ணையாளர்கள், பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ், ரயில்வே இன்ஜினியர்ஸ், ஜமீன்தார், வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க, இவங்க எல்லாருமே இந்த புரட்சியாளர்களாக அதிகமா தாக்கப்பட்டாங்க. இந்த புரட்சி பிப்ரவரி 1856 வரை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த புரட்சியோட தலைவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணதை தொடர்ந்து இந்த கலகம் ரொம்ப கடுமையா அடக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இந்த சந்தால்கள் வசிச்ச பகுதிகள் எல்லாமே சந்தால் பர்கானா அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிச்சு. இதனால சந்தால்களோட நிலங்களும் அடையாளமும் இந்த அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. இண்டிகோ ரிவால்ட் 1859 to 60. The Bengal indigo cultivators strike was the most militant and widespread peasant uprisings. The European indigo planters compelled the tenant farmers to grow indigo at terms highly disadvantageous to the farmers. The tenant farmer was forced to sell it cheap to the planter and accepted advances from the planter that benefited the latter. There were also cases of kidnapping, looting, flogging and burning. Led by Digambar Biswas and Bishnucharan Biswas, the riots of Nadia district gave up indigo cultivation in September 1859. Factories were burned down and the revolt spread. To take control of the situation, the government set up an indigo commission in 1860, whose recommendations formed part of the Act 6 of 1862. The indigo planters of Bengal, however, moved on to settle in Bihar and Uttar Pradesh. The newspaper Hindu Patriot brought to light the misery of the cultivators several times. Dinabandhu Mitra wrote a drama, Nil Tarpan, in Bengali, with a view to draw the attention of the people and the government towards the misery of the indigo cultivators. Indigo Kalagam 1859 to 60. வங்காள அவுரி சாகுபடியாளர்களோட வேலை நிறுத்தம் அதிக அளவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. இது பெரிய தீவிர விவசாய புரட்சியாகவும் மாறுச்சு. ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள் விவசாயிகளுக்கு தீமை தரக்கூடிய வகையில் இந்த இண்டிகோவை வளர்க்குறதுக்காக குத்தகை விவசாயிகளை ரொம்பவே கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குத்தகை விவசாயிகள் தங்கள் விளைவிக்கிற அந்த அவுரியை குறைஞ்ச விலைக்கு தரும்படியாகவும் குத்தகை முன்பணத்தை அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்னும் வற்புறுத்தப்பட்டாங்க. அப்புறம் ஆள் கடத்தல், கொள்ளையடிக்கிறது, கசையடி கொடுக்கறது, எரிக்கிறது, இந்த சம்பவங்களும் இந்த விவசாய புரட்சியில் நடந்துச்சு. 1859 செப்டம்பரில் திகம்பர் பிஸ்வாஸ், பிஷ்ணுச்சரன் பிஸ்வாஸ் இவங்க 2 பேரோட தலைமையில் நாதியா டிஸ்ட்ரிக்டில் நடந்த கலகங்கள் எல்லாமே இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்களோட கடுமையான அடக்குமுறையால் கைவிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எல்லாமே எரிக்கப்பட்டனால இந்த கலகம் வேறு இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த நிலைமையை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா 1860 ஒரு அவுரி ஆணையத்தை அமைச்சாங்க. இந்த ஆணையத்தோட பரிந்துரைப்படி பார்ட் ஆஃப் த ஆக்ட் 6 ஆஃப் 1862, அதாவது 1862 சட்டம் பாகம் 6 உருவாக்குச்சு. ஐரோப்பிய பண்ணையாளர்களோட அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தோட அவுரி விவசாயிகள் பீகார், உத்தரப்பிரதேசத்தில் குடியேற ஆரம்பித்தாங்க. இந்து தேசபக்தன் என்ற செய்தித்தாள் தான் சாகுபடியாளர்களோட துயரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அது மாதிரியே தினபந்து மித்ரா அப்படின்றவர் வங்காள அவுரி சாகுபடியாளர்களோட கஷ்டங்களை மக்களும் அரசும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீல் தர்பன் அப்படின்ற நாடகத்தை எழுதினார். பாப்னா ரிவால்ட் 1873 to 76. Pabna peasant uprising was a resistance movement by the peasants against the oppression of the zamindars. It originated in the Yusufzai Pargana of Pabna in Bengal. It was led by Keshav Chandra Rai. The zamindars routinely collected money from the peasants by the illegal means of forced levy, abwabs, enhanced rent and so on.
Peasants were often evicted from land on the pretext of non-payment of rent. Large crowds of peasants gathered and marched through villages, frightening the zamindars and appealing to other peasants to join with them. Funds were raised from the ryots to meet the costs. The struggle gradually spread throughout Pabna and then to the other districts of East Bengal. Everywhere, agrarian leagues were organized. The main form of struggle was that of legal resistance. There was very little violence. It occurred only when the zamindars tried to compel the ryots to submit to their terms by force. There were only a few cases of looting of the houses of the zamindars. A few attacks on police stations took place, and the peasants also resisted attempts to execute court decrees. Hardly zamindars or zamindars' agents were killed or seriously injured. In the course of the movement, the riots developed a strong awareness of the law and their legal rights and the ability to campaign and form associations for peaceful agitation. பாப்னா கழகம் 1873-76. பாப்னா விவசாய எழுச்சி அப்படின்றது விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தார்களோட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு இயக்கம். இந்த கழகம் வங்காளத்தோட பாப்னாவில் இருக்க யூசுப் சாகி பர்கானாவில் கேசப் சந்திரா ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஜமீன்தார்கள் விவசாயிகள்கிட்ட இருந்து சட்டத்துக்கு விரோதமான முறையில் வற்புறுத்தி வரி வசூலிக்கிறது, அதிகப்படியான வரி வசூலிக்கிறது, பிற எல்லா வரிகளையும் வசூலிக்கிற வேலையை செஞ்சாங்க. விவசாயிகள் வாடகை கொடுக்கல அப்படின்ற ஒரு பொய்யான காரணத்தெல்லாம் சொல்லி அவங்கள அடிக்கடி நிலத்திலிருந்து வெளியேற்ற ஆரம்பித்தாங்க. நாளடைவில் ஜமீன்தார்களால் பாதிக்கப்பட்ட எல்லா விவசாயிகளும் ஒரு பெரிய கூட்டமாக ஒன்றா சேர்ந்து எல்லா கிராமங்களுக்கும் போய் ஜமீன்தார்களை பற்றி எடுத்து சொன்னாங்க. எல்லா விவசாயிகளையுமே தங்களோட இணையும்படி செஞ்சாங்க. இந்த போராட்டத்தோட செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்காக விவசாயிகளுக்குள்ளவே நிதி திரட்ட ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டம் படிப்படியாக பாப்னா ஃபுல்லாக பரவுச்சு. அப்புறமா கிழக்கு வங்காளத்தோட மற்ற மாவட்டங்களுக்கும் இது பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த பகுதி ஃபுல்லாக விவசாய சங்கங்களும் அமைக்கப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா சட்டத்தை எதிர்ப்பதாக தான் இருந்துச்சு. ஜமீன்தார்கள் விவசாயிகளை கட்டாயப்படுத்தினப்ப ரொம்ப குறைந்த அளவில் தான் வன்முறை நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த போராட்டத்தில் ஜமீன்தார்களோட வீடுகளை கொள்ளையடிச்சதா சில நிகழ்வுகள் இருந்துச்சு. கோர்ட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தப்ப அதை எதிர்த்து விவசாயிகள் எல்லாருமே தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. ஜமீன்தார்களும் ஜமீன்தார்களோட முகவர்களும் கொல்லப்பட்டாங்க, அப்புறம் காயப்படுத்தப்பட்டாங்க. இந்த போராட்டத்தின் வழியாக விவசாயிகள் சட்ட விழிப்புணர்வு அப்புறம் சட்ட உரிமைகளை மேம்படுத்துறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் எதிர்க்கும் ஆற்றலையும் வலிமையையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக்கிட்டாங்க. Deccan Riots 1875. In 1875, the peasants revolted in the district of Pune. That event has been called the Deccan Riots. The peasants revolted primarily against the oppression of local moneylenders who were grabbing their lands systematically. The uprising started from a village in Pune district when the village people forced out a local moneylender from the village and captured his property. Gradually, the uprising spread over 33 villages and the peasants looted the property of Marwari Sagugars. The uprising turned into violent when the Sagugars took help of the police. It was suppressed only when the army was called to control it. However, it resulted in passing of the Deccan Agriculturist Relief Act, which removed some of the most serious grievances of the peasants. தக்கான கழகம் 1875. 1875ல் பூனா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஒரு கழகத்தில் ஈடுபட்டாங்க. அந்த கழகத்தோட பேர் என்ன அப்படின்னா தக்கான கழகம். இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் எல்லாருமே ஆரம்பத்தில் தங்களோட நிலங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த
உள்ளூர் வட்டிக்காரர்களோட அடக்குமுறையை எதிர்த்து ஒரு புரட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த பூனா டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜில் ஒரு வட்டிக்காரரோட சொத்து எல்லாத்தையும் கைப்பற்றி அவரை மட்டும் கிராமத்திலேருந்து வெளியேற்ற ஆரம்பித்தப்ப ஒரு புரட்சி ஒன்று தொடங்குச்சு. இந்த புரட்சி படிப்படியாக 33 கிராமங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. விவசாயிகள் என்ன செஞ்சாங்கன்னா மார்வாரி சகுகாரர்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. சகுகாரர்கள் காவலர்களோட உதவியை நாடினப்ப அந்த போராட்டம் ரொம்ப வன்முறையாக மாறுச்சு. இந்த புரட்சியை கட்டுப்படுத்துறதுக்காக ஆர்மி வர வைக்கப்பட்டுச்சு. அப்புறம் அந்த புரட்சியோட விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம், அதாவது டெக்கன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிகளோட குறைகள் தீர்க்கப்பட்டுச்சு. Okay children, in this video we saw about Peasants Revolts, the Santhal Rebellion, Indigo Revolt, Pabna Revolt, Deccan Riots. We will meet in the next video. Thank you.